Hi friends, welcome back to my channel Yummy Days with Kavita. இன்னைக்கு செம்ம டேஸ்டியான ரொம்ப சூப்பரான வாழைப்பூ வடை ரெசிபி தான் பண்ண போறோம். இதுல நிறைய டிப்ஸ் நான் ஷேர் பண்ணிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்களும் நல்ல கரகர முறுமுறுன்னு கிரன்ச்சியான வடை ரெசிபி வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 150 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். சின்ன டம்ளரில் எடுத்திருக்கேன். இது ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஒரு 1 மணி நேரம் இதை நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு வாழைப்பூ எடுத்திருக்கேன். நான் ஃபுல் வாழைப்பூவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம சின்ன டம்ளர் அளவு தான் எடுத்திருக்கோம். பாதி வாழைப்பூ நமக்கு போதுமான அளவாக இருக்கும். நீங்கள் ஒரு 2 டம்ளர் எடுத்தீங்கன்னா ஃபுல் வாழைப்பூ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த நரம்பு மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதுவும் இந்த பிளாஸ்டிக் மாதிரி ஒரு பகுதி இருக்கும். இது ரெண்டையுமே கீழே போட்டுடுங்க. அது நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அது எல்லா பூலையும் இருந்தும் எடுத்துடுங்க. அது நீங்கள் சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி கசப்பாக இருக்கும். அது சேர்த்தவும் கூடாது. அது உடம்புக்கும் நல்லதில்லை. ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் 10 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி, கொஞ்சம் சோம்பு, 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. ஊறின தண்ணி நமக்கு தேவையில்லை. அதை நம்ம கீழே ஊற்றிடலாம். சுத்தமாக தண்ணியை வடிச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கொரப்பாக அரைச்சதும் நம்ம ஊற வச்ச பருப்பு ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு கைப்பிடி அளவு பருப்பை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி சுத்தமாக சேர்த்தாதீங்க. தண்ணி சேர்த்துனீங்கன்னா வடை எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த அளவுக்கு அரைச்சதும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க பூவை ஃபுல்லாக உள்ளே சேர்த்து மறுபடியும் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பு எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதில் இந்த அரைச்ச வடை மாவை ஃபுல்லாக உள்ளே சேர்த்து நல்லா டைட்டாக அப்படியே பிசைஞ்சு கொடுங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வரல, இல்லைன்னா இந்த மாதிரி வடை மாதிரி தட்ட வரல அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நமக்கு பர்ஃபெக்டான அளவில் இருக்கிறனால நம்ம அப்படியே வடை சுட ஆரம்பிச்சிடலாம். எப்பயுமே எந்த வடை செய்கிறதா இருந்தாலும் கையை கொஞ்சம் ஈரம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த மாவு கையில் ஒட்டாது. நம்ம எண்ணெய் சட்டிக்கு நேராக கொண்டு போகும்போது கையில் ஒட்டிகிட்டு இருந்ததுன்னா பாதி எண்ணெய் சட்டிக்குள்ளே விடவும் பாதி கையில் இருக்கும். ஸோ எப்பயுமே கை கொஞ்சம் ஈரம் பண்ணிக்கோங்க. நல்ல உருண்டை பிடிச்சிக்கோங்க. உள்ளங்கைக்கு நடுவில் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா நார்மல் வடை மாதிரி கொஞ்சம் குண்டா அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். நமக்கு பேக்கரியிலலாம் கிடைக்கும் இல்லைங்களா, நல்லா தின்னா முறுமுறுன்னு அந்த மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் அழுத்தி ப்ரெஸ் பண்ணணும். அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா ஃப்ளாட்டாக தட்டையாக கிடைக்கும். நம்ம நிறைய கடலைப்பருப்பு சேர்த்தணும் இல்லைங்களா, அந்த கடலைப்பருப்பெல்லாம் நல்லா க்ரன்ச்சியாக கரக்கர முறுமுறுன்னு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி முழுசாக உங்களுக்கு வாழைப்பூ நடுவில் கிடச்சிதுன்னா அதையும் அப்படியே கலந்தே நீங்கள் சுட்டுடலாம். ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் இருக்காது. செம டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப சூடான எண்ணெயில் போட்டிங்கன்னா சீக்கிரமாக கருத்து போயிடும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒன்றுன்னா பொரிச்சு எடுத்துக்கோங்க. நான் இந்த ரெசிப்பியில் வெங்காயம் சேர்த்துதான். உங்களுக்கு வெங்காயம் வேணும்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியாக நறுக்கி கூட சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, செம்ம டேஸ்டியான வாழைப்பூ வடை ரெடி.